இன்றைக்கி ஒரு அருமையான கோலா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? திருவாரூர் சைடில் நாங்கள் இப்படி தான் மீன் குழம்பு வைப்போம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கைப்பிடி அளவு புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஊற வச்சு கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கோலா மீனை தோல் எடுத்துகிட்டு 2 பீஸாக நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடலை எண்ணெயும் நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வெந்தயம் அப்புறம் வடவம் தாளிச்சிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். நான் பெரிய தக்காளி 1 ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணி நான் வதக்கி விட்டுறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி உப்பு இந்த மிளகாத்துலேயே நம்ம உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சுப்போம். நெக்ஸ்ட் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் இவ்வளோ தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறது இல்லை, கொஞ்சம் தான் ஆட் பண்ண போகிறேன். அதில் இருக்கிற தேங்காவையும் அரைச்சி அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது தேங்காய் பால் நம்ம லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ண போகிறோம். நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு மாங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புனாலே மாங்காய் போட்டால் தான் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 4 மாங்காய் இதை கட் பண்ணி நான் இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு வேக விட்டுடுறேன். அவ்வளோதான். வெந்ததுக்கப்புறமா நம்ம மீனை ஆட் பண்ணுவோம். 2த்தையும் சேர்த்து ஆட் பண்ணால் சில டைம் மாங்காய் வேகாது. அதனால் லாஸ்ட்டாக மீனை ஆட் பண்ணி சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஒரு சூப்பரான ரெடி ஆகிடுச்சு கோலா மீன் குழம்பு. இதில் லாஸ்ட்டாக தான் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் பால் ஆட் பண்ணி கருவேப்பிலை போட்டு இறக்கிட வேண்டியதான். இதை கொதி விடக்கூடாது. தேங்காய் பால் ஆட் பண்ணோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை போட்டு இறக்கிடுங்க. ஒரு சூப்பரான கோலா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோலா மீன் வறுவல் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.